இல்லையா? பாடலுக்காகவும் செய்திக்காகவும் சிஸ்டர் அனு சிஸ்டர் பிரனு 2 பேரையும் நம்ம வரவேற்கிறோம். Praise the Lord. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். கோலியாத்தை முறையடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறையடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடகத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடகத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடந்திடுவோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இந்த நல்ல வேளைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்ற தியானத்துக்காக நம்ம பார்க்க போகிற விஷயம் சமாதானம், பீஸ். சமாதானத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம்தான் சமாதானம். அது கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம்தான். இந்த உலகத்துல ஆட்கள் எல்லாம் இந்த சமாதானத்துக்காக பல விதமான காரியங்களுக்கு அவங்க கடந்து போகிறாங்க. இந்த சமாதானம் எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லி பல வழிகள் கூட அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாசிப்போம். யோவான் 14:27, ஜான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Praise the Lord.
அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். அது எப்படிப்பட்ட சமாதானம்னா, உலகம் தருகிற சமாதானத்தை போல அல்ல, அவரோட சமாதானத்தை தருகிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கிறது உலகத்தில் இருக்கிற சமாதானம் கிடையாது, ஆனா அவரோட சமாதானத்தை கொடுக்கிறார். அப்ப அவரோட சமாதானம் சொல்லும் போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கிற ஒரு சமாதானம். அது நம்ம அதை ருசித்து பார்க்கும்தான் தெரியும் அந்த சமாதானம் எப்படி இருக்குன்னு. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்குள்ள வந்தவங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த சமாதானம் எப்படிப்பட்ட ஒரு சமாதானம். ஏன்னா நமக்கு சொல்லவே முடியாது, அப்படி ஒரு ஆனந்தம் நமக்குள்ளுக்குள்ள, ஒரு ஆனந்தம், ஒரு தைரியம் இருக்கும். எதை குறித்து நம்ம ஒரு பயம் இருக்காது. அப்போ எப்பவுமே ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல ஒரு விசுவாசம். அப்போ இந்த சமாதானம் எப்படின்னா, எதை பார்த்தாலும் நம்மளே பயப்படாமலும், அந்த அந்த தைரியம், அந்த அதிகாரம், பிசாசின் மேல கூட நமக்கு நல்ல ஒரு அதிகாரம், எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற மாதிரியே நமக்கு அது நன்றாக நமக்கு தெரியும் அந்த ஆண்டவரோட சமாதானம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க அந்த சமாதானத்துக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுமா? என்னென்ன பண்றாங்க. அவங்க எவ்வளவு மியூசிக் கான்சர்ட்டுக்கு போறாங்க, எவ்வளவு பணம் செலவாக்கி அந்த மியூசிக் கான்சர்ட்ல போய் அங்க போய் அது இருந்த அந்த மியூசிக் அப்படியே அது அவங்க ரசித்து கேட்டுட்டே இருப்பாங்க. அது கேட்கும் போது ஒரு சமாதானம். எவ்வளவு பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம், நிறைய இந்த பெரிய ஃபவுண்டன் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப இந்த நல்ல அந்த தண்ணி அப்படியே அது இந்த ஃபவுண்டனுக்குள்ள அப்படியே அந்த தண்ணி வீழும் போது அந்த 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 சத்தம், அந்த இனிய சத்தம் கேட்கும் போது, அதுவும் அது பார்க்கும்போது அந்த தண்ணி அப்படியே ஒழுகி வருது பார்க்கும்போது ஒரு சமாதானம் கிடைக்கிறது. ஆனா இந்த சமாதானம் மாதிரி இல்ல ஆண்டவரோட சமாதானம். அது ரொம்ப வித்தியாசமான சமாதானம். அது ருசித்து பார்க்கவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க பணம் இருக்கும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப சமாதானம். எவ்வளவு பணம் உங்க பேங்க்ல இருக்கோ அது பார்க்கும்போது, அப்ப அந்த பேங்க் அக்கௌண்ட் பார்க்கும்போது, அப்பா எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இது இன்னும் கூட சேர்த்து இன்னும் கூட சேர்க்கணும் சொல்லி அது ஒரு சமாதானம். ஆனா இந்த சமாதானம் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இருக்காது. அது நிலைச்சு நிக்காது. அதுக்கப்புறம் இது ஒரு காரியங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு சமாதானம். இப்ப ஒரு சினிமா காணும் போது, ஒரு காமெடி, ஒரு டிராமா பார்க்கும்போது ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க அந்த சமாதானம் எப்போ இருக்கும். ஆனா இல்ல, அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த சமாதானம், அந்த ஒரு இதயத்தை நமக்கு ரொம்ப பாரம் இல்லாது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது தீர்ந்து போன உடனே அவ்வளவுதான், அந்த எல்லா பாரம் எல்லா வேதனையும் அப்படியே திரும்ப வந்துடும். அப்ப இதெல்லாம் ஒரு நீடிக்கிற ஒரு சமாதானம் கிடையாது. ஆனா ஆண்டவர் தருகிற சமாதானம் வித்தியாசமான சமாதானம். அப்ப இந்த சமாதானம் எதனால நமக்கு அவசியமாக இருக்கிறது? இந்த உலகத்துல மக்களுக்கு இந்த சமாதானம், ஆண்டவர் தருகிற சமாதானம் எதனால அவசியமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். உலகத்தில் வருகிற சமாதானம் என்னெல்லாம் கஷ்டங்களு இதெல்லாம் கடந்து போக தேவனுடைய சமாதானம் நமக்கு அவசியமாக இருக்கு. எதற்கு நமக்கு அவசியமாக இருக்குன்னா, இந்த உலகத்துல வருகிற எவ்வளோ சோதனைகள், கஷ்டங்கள், எவ்வளோ பிரயாசங்கள் எல்லாம் வரும்போது அது கடந்து போகிறதுக்காக ஆண்டவரோட சமாதானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. வாசிப்போம். யோவான் 16:33. John 16:33. வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். Praise the Lord. எவ்வளவு உறுதியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு உண்டு, அவருக்கு தெரியும் இதெல்லாம் உண்டு.
ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் அது வந்திருக்கிறாரு இந்த உலகத்துல இதெல்லாம் அவரே பார்த்திருக்கிறாரு, இந்த கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. அவருக்கு பசி வந்திருக்கு, அவர் எவ்வளவு தூரம் நடந்து போய் அவர் சோர்ந்து போயிருக்கிறாரு. அப்புறம் உபவாசம் எடுத்து ஜெபித்திருக்கிறாரு, 40 நாட்களை ஜெபித்திருக்கிறாரு. அப்ப இதுலெல்லாம் எவ்வளோ காரியத்துல எல்லாம் அவர் கடந்து போயிருக்கிறார். அப்ப அவருக்கு நன்றாக தெரியும் அந்த வேதனை எப்படி. சிலுவையில அவரை அறையும் போது கூட அவர் எவ்வளோ அடிபட்டு அந்த வேதனை அதெல்லாம் அவர் சிந்தி அந்த வேதனை எவ்வளவு வேதனையில எல்லாம் கடந்து போய் அந்த தண்ணி குடிக்கிறது கூட அவருக்கு எவ்வளோ இதா அந்த தாகமாக இருந்து கேட்கும் போது கூட அவங்க தண்ணி கொடுக்காம வினிகர் தான் அவங்க எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவுலாம் அந்த கஷ்டத்துல எல்லாம் கடந்து போனவர் நம்ம ஆண்டவர். அவருக்கு நன்றாக தெரியும் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் உண்டு, அவருக்கு நன்றாக தெரியும். அவரே அதை அனுபவித்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் அனுபவித்துதான் இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில அந்த மரணப்பட்டு அதுக்கப்புறம் அவர் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இப்ப சிங்காசனத்துல அவர் வாசம் செய்கிறார். அப்ப அவர் தான் நமக்கு அந்த உறுதியை தருகிறார். ஜெயலுக்கு பெற்ற ஆண்டவர் தான் நமக்கு இந்த உறுதியை தருகிறார். நம்ம ஆண்டவர் செத்த ஆண்டவர் கிடையாது, அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அவர் ஜெயம் பெற்ற ஆண்டவர். அவர் தான் இந்த உறுதியை அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவர் இந்த கஷ்டங்கள் பிரயாசங்கள் எல்லாம் நம்மை விடுவிப்பார், கண்டிப்பாக விடுவிப்பார். இதெல்லாம் கொஞ்ச நாட்கள் வருதான், இதெல்லாம் எப்பொழுதுமே நமக்கு உள்ளது கிடையாது, இது கொஞ்ச நாள் தான். அதனாலதான் ஆண்டவர் எப்பவுமே சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அப்ப இது நமக்கு முதல் காரியம் நம்ம பார்த்தது இந்த சோதனைகள் பிரயாசங்கள்ல ஆண்டவர் நமக்கு சமாதானம் தருகிறதுக்காக நமக்கு இது ரொம்ப தேவையாக இருக்கிறது. அப்ப அடுத்தது நம்ம பார்க்கிறோம், மரணத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தரின் சமாதானம் அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த சமாதானம் இல்லாத எவ்வளோ ஆட்கள் இந்த உலகத்துல தற்கொலை செய்கிறாங்க. அவங்களுக்கு முடியல, இன்னும் அவங்களுக்கு வாழவே முடியல. அவங்களுக்கு என்ன கஷ்டத்துல அவங்க போயிருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஏறி அவங்களுக்கு இன்னும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு பார்க்க முடியல. அவங்களுக்கு எப்படியாவது உயிரை விடணும் சொல்லி அந்த உயிர் விடுற அந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்போ ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்வளவு பிரயாசங்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன மென்டல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். நாம உயிர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். அதுதான் நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆண்டவர் நமக்குள்ளாக வரும்போது இந்த உலகம் தருகிற சமாதானம் கிடையாது, ஆண்டவரோட சமாதானத்தை அவர் தருகிறார். இப்படிதான் ஒரு யூடியூப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வாலிபம் அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். அவன் ரொம்ப நல்ல ஃபேமஸ் ஆகி அவனுக்கு ஏராளமான பணம். அதுதான் நம்ம பார்த்துக்கிறோமே, யூடியூப்ல எவ்வளவு பேர் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும். அப்ப இவனோட இது இங்க பிராங்க் பண்ற மாதிரி, அதுதான் அவனோட ப்ரோக்ராம். அப்ப அதுல எவ்வளோ வியூவர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப இவனுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வருகிறதோ அவ்வளோ அதிகமா அவனுக்கு அவனுக்கு அந்த யூடியூப்ல இருந்து பணமும் கிடைக்கும். அப்போ அவ்வளோ ஃபேமஸா இருந்த ஒரு பையன் அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு அவன் போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஊபர் வண்டியில அவன் போயிருக்கான். அப்போ அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அப்ப இவனுக்கு ஏராளமான பணம் இருக்கிறதுனால எங்க வேணும்னாலும் போகலாம், எங்க உலகத்துல எந்த இடத்துல வேணாலும் அவங்க ஃப்ளை பண்ணி போகலாம், ஏரோப்ளேன்ல போகலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஹோட்டல்லும் அவங்க தங்கலாம்.
அவன் என்னெல்லாம் சாப்பிட வேணுமோ எல்லாம் அவனை எல்லாம் முடியும். பணம் இருந்தா எல்லாம் முடியுமே. அப்போ இவனுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் எல்லாம் இருக்கு. ஆனா இவனுக்கு எப்பொழுதும் வந்து ஏதோ ஒண்ணு குறைவு இருக்கிற மாதிரி ஒரு தோணல். எல்லாம் பூர்ணமாக எனக்கு கிடைச்ச மாதிரி இல்லையே, ஒரு குறைவு இருக்கிற மாதிரி. அப்ப அவன் சின்ன பிள்ளையாக இருந்த போது எல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஆண்டவரை தேட வேண்டிய அவசியமே இல்லை, அவனுக்கு நேரமும் கிடையாது. அப்ப இந்த எல்லா ப்ரோக்ராமும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் யூடியூப்ல. அப்ப இந்த ஊபர் வண்டியில வந்து அவன் போயிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நல்லா அப்படியே சந்தோஷமா போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க போகிற இடத்துல வந்து இறங்கி இருக்காங்க. இறங்குற நேரத்துலதான் இந்த ஊபர் டிரைவர் வந்து ஒரு லேடி தான் அந்த டிரைவர். அப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க, நீங்க வந்து ஆண்டவரை நீங்க நம்புறவங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சொன்னா எனக்கு தெரியும், நான் வந்து கிறிஸ்டியன் தான், இது மாதிரி நான் ஆண்டவர் எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்ப நீ மரித்தா உனக்கு அந்த விசுவாசம் இருக்கா, நீ பரலோகத்துல போவியா இல்ல நரகத்துல போவியா, இந்த கேள்விக்கு உனக்கு பதில் உண்டான். அப்ப இவன் ஒன்னும் சொல்லாம அப்படியே இறங்கிட்டான். அதற்கப்புறம் இந்த ஒரு கேள்விதான், அது நான் பரலோகத்துக்கு போவேன்னா நரகத்துக்கு போவேன்னா, அந்த கேட்ட கேள்வி வந்து அவன் அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்திருக்கான். இது என்ன ஒரு கேள்வின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சான். அப்ப எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் இந்த எல்லாம் இருந்துட்டு எனக்கு பரலோகத்துக்கு போகாம போனா நான் என்ன ஆகுவேன், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு இது ஒண்ணுமே இல்லையே, இது பூஜ்யம், நான் பரலோகத்துக்கு போகலைன்னா பின் எனக்கு என்ன, இதெல்லாம் தேவையே இல்லையே. அதுக்கப்புறம் அவன் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சா, அப்படியே அவன் சர்ச்சுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சு ஆண்டவரோட நெருங்கி வாழ ஆரம்பிச்சிருக்கான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் கிடைச்சது. அப்போதான் அவன் நினைச்சான், ஐயோ இவ்வளவு நாள் எனக்கு இது இல்லாம இருந்தது, அதுதான் ஒரு பெரிய ஒரு குறை இருந்தது, நான் என்னன்னு தெரியாம இருந்தது, இதுதான் நான் ஆண்டவரை வந்து பின்தொடராம இருந்திருக்கேன். அப்போ அந்த சமாதானம் அவனுக்கு பெரிய சமாதானம். அந்த சமாதானத்துல இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த யூடியூப் வந்து தொடர்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கான் அந்த ப்ரோக்ராம். அப்ப அந்த ப்ரோக்ராம்ல வந்து எல்லா ஃபாலோவர்ஸ் கிட்டே அவன் சொன்னான், இது மாதிரி நான் ஆண்டவரை ஏத்துக்கொண்டிருக்கேன், இப்ப எனக்கு பெரிய சமாதானம் சொல்லி அந்த யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருந்தானோ அவன் அப்படியே மாற்றி அப்படி பிப்ளிக்கலாக பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சாட்சி சொல்றதும் அப்படி பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் போயிட்டாங்க. ஆனா இவனுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கஷ்டம் கிடையாது, அவனுக்கு ஒரு துக்கம் கிடையாது, யார் இருக்கிறாங்களோ இருக்கட்டும். ஆனா இப்போ ஆண்டவரை குறித்து தான் அவன் பேசிட்டே இருக்கான், ஆண்டவருக்கு மகிமையாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். அப்ப இந்த சமாதானம் அவன் பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு தெரிஞ்சது, அப்பா என்னோட வாழ்க்கையே எனக்கு திருப்தியா இருக்கு, பூர்ண திருப்தியா இருக்கு, எனக்கு ஒரு குறைவே இல்லை, இப்ப எனக்கு ஒரு குறைவும் கிடையாதுன்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமா இப்ப கூட யூடியூப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் வந்து எப்பளும் ஒரு குறைவு தந்துட்டே தான் இருக்கும், அது வந்து ஒரு நிரந்தர சமாதானமே கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் தான் எப்பொழுதும் ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். அப்ப மூன்றாவது ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். இப்ப ஆண்டவரோட சமாதானம் பெரிய அதிசயங்களை நிறைவேற தேவையாக இருக்கிறது. அப்போ நமக்கு வந்து என்னன்னா, இப்ப பெரிய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம பொறுமையா இருக்க முடியும். பெரிய அதிசயங்கள் இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து பெரிய காரியங்கள் செய்யறதுக்காக ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அப்படியே ஒரு பிளான் அப்படியே வரைத்து அவர் வச்சிருக்கிறார், எல்லாம் ரெடியா வச்சிட்டு இருக்கும் போது இப்ப நாம எப்படி இருக்கணும்னா, சோர்ந்து போகாத அந்த ஆண்டவரோட சமாதானத்தை வைத்து கொண்டு நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அப்போ நம்ம பொறுமையா அதுக்கு காத்து கொண்டே இருக்கணும். அப்ப நாம அதான் சொல்லுகிறார். அப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு செய்யுங்க இருக்கு, நாம் இளைப்பாறும் போது
அப்ப நாம வந்து ரொம்ப குவைட்டா இளைப்பாறும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா, ஆண்டவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் இளைப்பாறும் போது ஆண்டவர் வந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு செய்தி. அப்ப நாம வந்து ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு என்னன்னா, நாம சும்மா இருந்தா போதும். நம்ம சும்மா ஆண்டவருக்கு வந்து நம்ம காத்திருந்தாலே போதும். அவரோட சமாதானத்தை நமக்கு உள்ளுக்குள்ள வைத்து காத்திருக்கும் போது அவர் வேலை செய்துட்டே இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்துட்டே இருக்கிறார். Praise the Lord. அப்ப இப்ப வந்து நம்ம உறங்கும் போது கூட நாம ஏதாவது வேலை செய்கிறோமா? அப்ப கூட ஆண்டவர் விழித்துதான் இருக்கிறார். நம்ம உறங்கும் போது கூட அவர் விழித்துதான் இருக்கிறார். நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவரு திட்டப்படுத்திட்டே இருக்கிறார். என்னெல்லாம் நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது, தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து என்ன வாழ்க்கையை ஆண்டவர் தரப்போகிறார், எல்லாம் செய்துட்டே இருக்கிறார். ஆனா நமக்கு வந்து பின்னதான் நமக்கு தெரியும், ஒரு காலம் பொறுத்துதான் நமக்கு தெரியும். ஐயோ இவ்வளோ நம்ம கடந்து வந்தது பாரு, இவ்வளவு ஒரு பெரிய அதிசயத்தை நமக்கு வந்து ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அதை அனுபவிக்கும் போதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப நம்ம கடந்து போன அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் கடத்தி விட்டதே எதனால? கடைசியில நமக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம், நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தருகிறதுக்காக தான் இவ்வளோ நமக்கு செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்துட்டே இருக்கிறார். அவர் செய்துட்டே இருக்கிறார். அதுதான் ஒரு சிலவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு செய்யுங்க சொல்லுவாங்க, அவர் கதை வந்து எழுதிட்டே இருக்கிறாரா. நம்மளோட கதை வந்து எழுதிட்டே இருக்கும் போது அந்த எழுதி கொண்டு இருக்கிற அந்த பெண்ணை வந்து நீங்க பிடிச்சு எடுக்காதீங்க, ஆண்டவர் எழுதிட்டே இருக்கிறாரு, அவர் முடிக்கட்டும். அப்ப அதற்கு முன்பாக நம்ம அவசரப்படக்கூடாது, நம்ம பொறுமையாக காத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் வந்து ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். நம்மை வந்து அவரோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட போது, நாம் வந்து அவரோட பிள்ளையாக இருக்கும் போது, அவரோட சமாதானம் நமக்குள்ள வாசம் செய்யும் போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்துட்டே இருக்கிறார். அவர் நமக்கு கூடவே இருக்கிறார். அப்ப நமக்கு ஆண்டவர் நமக்கு கூட இருக்கும்போது நமக்கு எதிர்ப்பாக யார் நிற்பாங்க? பிசாசானவனுக்கு நிக்க முடியுமா? If God is there for us, ஆண்டவர் நமக்காக இருக்கும்போது who can be against us? யார் நமக்கு எதிராக வர முடியும்? ஆண்டவர் தான் நமக்காக இருக்கிறாரு. அது வந்து எப்பொழுதுமே நமக்கு தெரியணும். அந்த பிரசனை, அந்த ஆண்டவரோட அவர் இருக்கிறது வந்து நமக்கு தெரிய வரணும், அவர் நம்ம கூட இருக்கிறார். அப்ப இந்த சமாதானம் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்ப நம்ம 3 காரியம் பார்த்தோம், எதற்காக நமக்கு சமாதானம் தேவையாக இருக்கிறது. அது ஏராளமான காரியங்கள் இருக்கு, ஆனா நம்ம ஒரு 3 காரியம் மாத்திரம்தான் பார்த்தோம். எதனால நமக்கு தேவையாக இருக்கிறது? அது எதனால தேவையாக இருக்கிறதுனா, இந்த கஷ்டங்கள் பிரயாசங்கள் எல்லாம் கடந்து போறதுக்காக தேவையாக இருக்கிறது. அப்புறம் இந்த மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காக நமக்கு தேவையாக இருக்கிறது. 3வது நம்ம பார்த்தது வந்து நமக்கு பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறதுக்காக நமக்கு இந்த சமாதானம் தேவையாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை செய்கிறதுக்காக. இப்ப பார்க்க போகிற காரியம் வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப 5 காரியங்கள் தான். இது நாம செய்து கொண்டே இருக்கிற காரியங்கள் தான். ஆனா விட்டு கொடுக்காமல் நாம் செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். என்ன காரியங்கள்னா, நாம ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அது ஒரு முதல் காரியம். ஆண்டவரோட பிள்ளைகளை எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறது எப்படி? அவரோட வேத வசனத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும், அதுலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறோம். அவர் 2வது காரியம் வந்து என்னன்னா, நன்றி உள்ளத்தோட இருக்கிறோம். ஆனா be grateful. First, how to get God's peace. அப்போ 5 points are there to get God's peace. 1 is prayer, அதுதான் ஜெபம், வேத வசனம் வாசிப்பது, prayer and reading the Bible. Second is be grateful. நன்றி உள்ளத்தோட இருங்கள். Third one is
சரியான சிந்தனை, ரைட் திங்கிங். அப்ப நம்ம சிந்தனை வந்து எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் வந்து நம்ம சிந்தனையில அவர் ஆட்சி செய்யணும், அவர் தான் ஆட்சி செய்யணும். நம்ம சிந்தனை வந்து ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். எப்பொழுதும் அது நேரான வழியாக இருக்கணும் நம்ம சிந்தனை. நாலாவது வந்து the fourth one is obedience. நாலாவது கீழ்ப்படியுங்கள். ஐந்தாவது வந்து என்னன்னா, முழு உள்ளத்தோட ஆண்டவரை நம்புங்கள். அப்ப the fifth one is trust God. அப்ப முழு உள்ளத்தோட ஆண்டவரை நம்புவதும் ஆண்டவரை கீழ்ப்படியுதும், இதெல்லாம் இது மாதிரி இந்த 5 காரியங்களும் நம்ம செய்யும் போது நம்ம கண்டிப்பா ஆண்டவரோட பிள்ளைகள் அவருக்கு வந்து நம்ம மேல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அவருக்கு அவ்வளவு நம்ம மேல அவருக்கு வந்து அவ்வளவு விருப்பம் இருக்கும். ஏன்னா இப்ப நமக்கு கூட இந்த உலகத்துல இருக்கிற பெற்றோர்கள் பார்க்கும்போது பிள்ளைகள் வந்து நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகள், பெற்றோர் சொல்றபடியாக நடக்கிறது, நல்ல நேரு வழியில நடக்கிறவங்க, அப்படி இருக்கும்போது பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஐயோ இதோட என்னோட பிள்ளையா, அப்பா நான் எவ்வளோ அன்பான பிள்ளைகள், நாங்க என்ன சொன்னாலும் இங்க கேட்கிற பிள்ளைகள்னு சொல்லி பெற்றோர்களுக்கெல்லாம் அவ்வளோ பெருமையா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவரும் வந்து நம்மை குறித்து பெருமைப்படுகிற அளவுக்கு, அவர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்ப இந்த 5 காரியங்களையும் வைத்து நம்ம செய்யும் போது என்ன ஆகுறதுன்னா, ஆண்டவரோட சமாதானம் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கும், நம்ம உள்ளத்துல வாசம் செய்துட்டே இருக்கும். அப்போ அவர் நம்மை விட்டு போகிறதே இல்லை. ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைகள் அவரை நம்ம சேர்ந்து இருக்கிறோம், அவரோட ஐக்கியமா நம்ம வாழ்கிறோம். ஜெபிக்கிறதிலும் வேத வசனம் வாசிப்பதிலும் என்ன ஆகுறதுன்னா, நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்ம நெருங்குறோம். அப்ப வேண்டாத காரியங்களை வந்து நம்ம உள்ளத்துல வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. எப்பொழுதும் நம்ம திங்கிங்கும் ரைட்டா இருக்கணும். நம்ம என்ன யோசிக்கிறோம் எல்லாமே ஆண்டவர் வந்து நம்மை நடத்தும்படியாக இருக்கணும். அப்புறம் கீழ்ப்படிதல்னா, ஆண்டவர் வந்து எப்பொழுதும் நம்மோடு பேசிட்டு இருப்பார். இது நல்லது இல்லை, இது நமக்கு சரியான காரியங்கள் இல்லை. அப்போ நம்ம என்னன்னா, அது கீழ்ப்படிஞ்ச ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறார், நான் இது செய்யக்கூடாது, இது நான் தொடர்ச்சியா செய்யக்கூடாது. சில பாவங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்யும்படியாக நமக்கு வந்து இந்த உள்ளத்துல வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் செய்யறதுல என்ன இருக்கு, இந்த உலகத்துல செய்யாத காரியமா, நானா பெரிய காரியம் செய்யறேன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் சின்ன காரியங்களும் சரி. அப்படி சின்ன காரியங்களும் கூட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நாம் செய்யக்கூடாது. அப்ப நம்ம அது கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொல்றதை நாம் கேட்க வேண்டும். அப்ப ஆண்டவரை வந்து நம்ம முழு உள்ளத்தோட அவரை நம்ப வேண்டும். அப்போ ஒரு நாளும் நமக்கு வந்து இந்த விசுவாச குறைவே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவருக்கு வந்து நமக்கு அவரோடு இருக்கிற விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு அவர் பார்க்கிறார். விசுவாச குறைவு இருந்தா அவருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் வந்து நம்ம சொல்லுவோமே, டு ப்ளீஸ் காட், ஃபெய்த் வில் ப்ளீஸ் காட். நமக்கு ஃபெய்த் இருந்தா வந்து இட் வில் ப்ளீஸ் காட். அதனாலதான் we have to trust God. அப்போ ஆண்டவரை வந்து நம்ம நம்பும் போது, அவரை நம்பி அவர் கூட நம்ம சேர்ந்து இருக்கும்போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. நம்ம நெருங்கி இருக்கிறோம், அவரோட பிள்ளைகள் வந்து அவளை விட்டு போகாம நெருங்கி இருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் உமது சமாதானம் எங்களோடு தங்கி இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் உமது அன்பினால்
கிருபையினால் எங்கள் ஒவ்வொருத்தரை நீர் தேர்ந்தெடுத்தீரப்பா. மகளாகவும் மகனாகவும் நீ தேர்ந்தெடுத்தீர். எங்கள் பெயர்களை அப்பா நீர் பெரிய புஸ்தகத்தில் நீர் எழுதி வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த ஜீவ புஸ்தகத்துல நீர் எழுதி வைத்திருக்கிறீர் எங்கள் பெயர்களை அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எப்பொழுதும் நீர் எங்களோடு தங்கி இரும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை விட்டு போகாத வண்ணம் ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு ஆலோசனை தாரும் அப்பா. எப்பொழுதும் உமது பிள்ளைகளாக உம்மை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஹல்லேலூயா, உம்மை நம்புகிற பிள்ளைகளாக ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஜெபிக்கிற பிள்ளைகளாக அப்பா. ஹல்லேலூயா, எப்பொழுதும் உமது பிள்ளைகளாக உமக்கு எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷம் தருகிறாக உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜாவே. எங்கள் ஒவ்வொருத்தரும் உமது கரத்தில் தருகிறோம். இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரனே உமது கரங்கள் தருகிறோம் அப்பா. பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. முதியவரே உங்களுக்கு கரத்தில் தருகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரை நீர் அறிகிறீர் அப்பா. எங்கள் வாழ்க்கை உமது கரத்தில் இருக்கிறது ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. உமது இரத்த கோட்டையில எங்களை மறைத்து கொள்ளும் அப்பா. எந்த சத்ருவும் எங்கள் கிட்ட போலும் வராத வண்ணம் அப்பா. ஹல்லேலூயா, உமது இரத்த கோட்டையில் எங்களை மூடிக்கொள்ளும் ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சத்ருவின் கிரியைகளும் அழிந்து போட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா. ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு ஜெயம் தருகிற கிறிஸ்து ராஜாவே. எங்களுக்குள்ள நீர் வாசம் செய்யும். உமது சமாதானம் எப்பொழுதும் எங்களோடு வாசம் செய்யட்டும் ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இன்ற நாள் அப்பா நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும் உமது கரத்தில் வைக்கிறோம். இந்த பிரேயர் லைன்ல ஜெபித்த ஒவ்வொரு விஷயங்களும் உமது கரத்தில் வைக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா, எங்கள் ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, நீர் பெரிய அதிசயங்களை செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, பெரிய விடுதலை தாரும் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமது நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, உமது நாமம் உயரட்டும் ராஜாவே. ஒவ்வொரு காரியம் உமது நாம மகிமைக்காக நடக்கட்டும் ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எப்பொழுது உமது நாமத்துக்கே உண்டு ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஜெபத்தை கேளும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஆசீர்வதிக்கப்பட்டதான செய்திக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையுமே இருந்தாலும் ஹல்லேலூயா, எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நம்ம ஜெபித்தாலும் அதுக்கு ஒரு பதில் இல்லைன்ற அந்த சூழ்நிலைமையில கூட ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமாதானத்தினால நாம் நிரப்பிக்கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னா ஒரு வேளை அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டிலே இருக்கும் அதுல. ஆனா அந்த சூழ்நிலைமை கூட ரொம்ப பொறுமையாக நம்ம ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா ஆண்டவரோட அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா முன்னேறும்படி தேவன் தாமே உதவி செய்வாராக. அதேபடியாக சிஸ்டர் அனுசரண பிரகாரமாக ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியதான 5 விஷயங்கள். ஹல்லேலூயா, எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில ஜெபம், எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில வேதவசன தியானம். ஹல்லேலூயா, நன்றி நிறைந்த ஆண்டவர் போன நாட்களில் என்ன அற்புதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறாரு அதெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு ஆண்டவரை துதிக்கும்படியாகும். அதேபடியாக ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில் இருக்குதான சிந்தனைகள், ஹல்லேலூயா நம்ம பேச்சு எல்லாம் ஆண்டவருக்கு சித்த பிரகாரமாக இருக்கும்படியாகும். ஆண்டவருக்கு, ஆண்டவரோட வசனத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டு ஹல்லேலூயா இருக்கும்படியாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம் முழு உள்ளத்தோட நம்ம ஆண்டவரை நம்புவோம். ஹல்லேலூயா, ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்ற வேளையில நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் போதுமானவர். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி சிஸ்டர் அனு. ஹல்லேலூயா. அண்ட் ரொம்ப நன்றி டு சிஸ்டர் பிரினு. ஹல்லேலூயா, அந்த பாடலுக்காக நன்றி சிஸ்டர் அனு, சிஸ்டர் பிரினு. அந்த செய்தி மூலம் அதேபடியாக ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் வெற்றிகளை நம் ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட இருந்து நாம் வெற்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல வாழும்படி தேவன் தாமே உதவி செய்வாராக. ரொம்ப நன்றி. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம் நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினோட பலத்தோட நாம் போவோம். இந்த வசனம் நம்ம மனதில் வைத்துக் கொண்டு ஹல்லேலூயா வேற நாட்களிலே ஆண்டவருக்கு என்று வாழும்படி தேவன் தாமே உதவி செய்வாராக. ரொம்ப நன்றி சிஸ்டர் அனு, சிஸ்டர் பிரனு. கடந்த யாவருக்கும் ரொம்ப நன்றி. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 അനുഗ്രഹത്തിൻ അധിപതിയേ ദൈവം, അനുഗ്രഹത്തിൻ അധിപതിയേ ദൈവം, അനുഗ്രഹമടിയന്മേൽ പകർന്നിടണേ. അനുദിനവും നിൻ കൃപയനുഭവിപ്പാൻ, അനുദിനവും നിൻ കൃപയനുഭവിപ്പാൻ, അനുഗ്രഹമടിയന്മേൽ പകർന്നിടണേ. അനുഗ്രഹമടിയന്മേൽ പകർന്നിടണേ. അനുഗ്രഹത്തിൻ അധിപതിയേ ദൈവം.